ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான சம்பவங்கள் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை புரட்டி எடுத்தார் விஜேஎஸ். ஆனாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா, நான்லாம் என்ன நீ சொன்னால் நான் கேட்டுருவேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணுற விஷயங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு தீபக் அடித்த மாதிரி ஒரு சீனை போட்டு அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அப்படியே அழுத மாதிரி கண்ணில் தண்ணியே வரல, ஒரு போட்டு தண்ணி வரல, அப்படியே அழுத மாதிரி பண்ணாங்க. இவர் அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே உக்காருங்கன்ட்டார். உடனே வந்துட்டு அவருக்கு தாங்கலை, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வச்சு செஞ்சார். அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சரியான ஒரு ஆட்டிடியூட் குயின்ஸ் பண்ணலாம். இதாவது சௌந்தர்யா தான் நம்ம அப்படி சொல்லுவோம், ஆனால் அதை விட பயங்கரமான ஆள். அதாவது அன்ஷிதாவை இன்றைக்கி 2 இடத்துல வந்து வச்சு பொழந்தார். ஒன்று வந்துட்டு ராணுவம் வந்துட்டு நடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து வச்சு செஞ்சார். ஏமா ஒருத்தன் வந்துட்டு வழியில் துடிக்கிறான், அவன் மேலே நீங்கள் வந்து அக்யூசியேஷன் வச்சுட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. இதில் நீங்கள் வேறு ஒரு வார்த்தை விட்டீங்க, ஞாபகம் இருக்கான்னாரு. என்ன சார் ப்ரொமோவில் வரதான் அவன் பண்ணுறான்னு சொன்னீங்களே அப்படின் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. அப்படியே பார்க்குறாங்க ராணுவம், ஐயோ ராணுவம் முன்னாடி போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு. எவ்வளோ கேவலமாக இருக்காங்க. ப்ரொமோவில் வர்றதுக்காக அவர் வந்து வழியில் துடிக்கிறாமல் நடித்தாரான். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வேறு ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கீங்கன்னு வச்சு செஞ்சார். அதே மாதிரி எப்படிமா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு என்ன வேணால் கண்டபடிக்க பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தார். உட்காருங்கன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டீம் வந்துச்சு. டீமாக விளாண்ட அந்த விஷயங்கள், செங்கலா அந்த டீம். அப்போ வந்துட்டு இவங்க மேலே நிறைய பேர் அக்யூசியேஷன் வச்சாங்க. சார் இவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே வந்துட்டு கேப்டனை கூப்பிட்டாங்கன்னா உடனே கேப்டன் ஓடி வந்துடுறாரு. இதே இது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கேப்டன் ஓடி வர மாதிரி தெரில. அதேமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள தான் நாங்கள் கூப்பிட்றோம். ஆனால் அன்ஷிதா மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கேப்டன்னு கூப்பிட்றாங்க சார். அப்படி இப்படி மானாவாரியாக போட்டு தாக்குறாங்க. அப்போ வந்துட்டு இவர் கேட்குறாரு, சரி அன்ஷிதா இதுக்கு என்னம்மா சொல்ல போகிறீங்க அப்படின் போது அவங்க சரி அப்படியே அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. சரி நீங்கள் வந்து டர்ட்டி கம்னு எதம்மா பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்க கீழே கேள்வி கேட்டு தான் நம்ம வந்துட்டு பொழக்கணும்னு முடிவு பண்ணி, ஏன்னா இல்லைன்னா முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்கன்ட்டு. சார் எனக்கு வந்துட்டு முத்து அண்ட் எல்லோ டீம் வந்து என்னை டார்கெட் பண்ணது ரொம்ப டோட்டியாக இருந்துச்சு சார். அப்படியாம்மா? சரி ஏம்மா டாக்டர்? ஆமாம் சார், 2 டீமும் வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணுறது தப்பு இல்லையா சார்? சரி அப்போ ஃபஸ்ட் நாள் என்னம்மா பண்ணிங்க நீங்கள்? நீங்களும் 2 டீமும் போயிட்டு அட்டாக் பண்ணிக்கலாமா? ஆமாம் சார். அது தப்பு இல்லையாம்மா அப்படின்னா அஜி வந்து அப்படின்னாங்க. இந்த பக்கம் கிளாஸ் அள்ளுது, செம்ம காண்டாயிட்டாங்க. ஏம்மா நீங்கள் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு பண்ணும்போது அது டேர்ட்டி கேமாக தெரில, ஆனால் மற்றவங்க மட்டும் உங்களுக்கு பண்ணால் அது டேர்ட்டி கேம். ஏம்மா உங்களுக்கே ஒரு மாதிரி இல்லையாம்மா இதை பேசுறதுக்கு? நீங்கள் பேசணும் நல்லா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அடித்து விடுவீங்களா நீங்கள் அப்படின்னோடனே கொஞ்சம் அப்படியே அலற மாதிரி சீன் போட்டாங்க. இவர் காண்டாயிடுச்சு. உட்காருங்க உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி உட்கார வச்சிட்டார். அப்புறமும் இவர் தாங்கலை, இன்னும் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு, அம்மா நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் லைவில், சரியா பார்த்ததுனால தான் அது மேலே கேள்வி கேட்குறோம். இந்த மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்கும்போது அட்டமெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம், அது நல்லால அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்ட்டார். அதுக்கு மேலே என்னத்தை பேசுறது அப்படின்ற மாதிரி. உடனே அந்த இது முடிஞ்சோடனே நான் பார்க்குறேன், அப்படியே ஜெஃப்ரி மேலே சாஞ்சு அப்படியே அலற மாதிரி ஒரு ஆக்டிங். அப்போயாவது கண்ணில் தண்ணி வந்துச்சான்னு எட்டி பார்க்குறோம், ஒன்றும் வரல. அப்புறம் இதுக்கு என்னத்தை சொல்ல. ஆனால் இவங்க இவ்வளோ போட்டார்ல, கண்டிப்பாக பாருங்கள் இதை விட இன்னும் அதிகப்படியாக தான் போகுமே தவிர மாறாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. அதில் திரும்பி வந்து நான் ஜாக்கிலனே சொல்கிறேன், நான் முத்துவை சொல்கிறேன் ஆரம்பிச்சிட்டாங்க. அட போமா நீயும் உன்னுடைய டாஸ்க்கும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கோவம் தான் வருது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்ஷிதாவோட கேம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, இல்லை எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்ன்னு வரல.